ஹாய், திஸ் இஸ் வேதா ஃப்ரம் ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறதுக்கு பக்காவான ஒரு செட்டப் வேணும். ஸோ எப்படி நீங்கள் ஒரு என்ன ஓட்டத்தில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக ஆப்ஷன்ஸில் நம்ம பார்க்கும்போது டைம் டிகே அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பயத்தை கொடுக்கும். பட் ஆனால் ஒரு மந்த்லி எக்ஸ்பைரியை நம்ம சூஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பக்காவான ஒரு செட்டப் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம மந்த்லி எக்ஸ்பைரியோ, ஸோ அதே நேரம் ஒரு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியோ இல்லை அதுக்கு அடுத்த வீக் எக்ஸ்பைரியிலையோ நம்ம ஒரு ட்ரேடை எடுக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு செட்டப் வேணும் அப்படின்னா ஒரு 2 விஷயங்களை நம்ம சார்ட்ல நம்ம ஆட் பண்ணி தான் பண்ண போறோம். அது என்னென்ன டூல்ஸஸ், ஸோ அதை வச்சு நம்ம எப்படி ஒரு ட்ரேடை எடுக்கலாம். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கு அப்போ தான் தெளிவாக உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டும் அதுதான். வாங்க இப்போ நம்ம அந்த சிஸ்டமேட்டிக்கை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சார்ட்ல பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கிற ஸ்கிரிப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி 50 தான் எடுத்துருக்கிறோம். ஸோ டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 4 hour டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கிறோம். ஒரு பெஸ்ட் ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு என்ட்ரி நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுல இந்த 4 hour டைம் ஃப்ரேம் நல்லா ஒரு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு டைம் ஃப்ரேம். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டை யூஸ் பண்ணி தான் இதில் நம்ம ஒரு ட்ரேடை எடுக்க போகிறோம். ஸோ சூப்பர் ட்ரெண்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இண்டிகேட்டர் செஷனில் போயிட்டு சூப்பர் ட்ரெண்டுன்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு டெக்னிக்கலில் சூப்பர் ட்ரெண்ட் வந்துடும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை செபியோடைய ரூல்ஸ் படி நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் சார்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம ப்ரீவியஸாக 3 months பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் இப்போ நம்ம எடுத்துருக்கிறது ஜூலை மந்த்லேருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இது நமக்கு ஆல்ரெடி ஜூலை மந்தில் இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக நமக்கு ப்ரெடிக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல திரும்ப நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 hour கேண்டில், அதுவும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு என்குல்ஃபிங் இங்கே பிரேக் அவுட் நடக்குது. அதாவது குறிப்பாக இதில் பிரேக் அவுட் நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஏற்றம். ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25,230 இருந்து கிட்டத்தட்ட இதோடைய ஹை 25,657, கிட்டத்தட்ட ஒரு 400 points மேலே அப்சைட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சப்போர்ட், அதாவது இது நமக்கு ஸ்டாப் லாஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரம் இது ஒரு சப்போர்ட்டாகவும் நமக்கு ப்ரெடிக்ட் ஆகுது. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு கீழே நமக்கு ஒரு பியரிஷ் என்குல்ஃபிங் ஃபார்ம் ஆகுது. திரும்ப உங்களுக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல கீழே ஒரு இறக்கம். ஸோ ஸ்டாப் லாஸாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சூப்பர் ட்ரெண்டோடைய இந்த ஹை பாயிண்டை தான் நம்ம ஸ்டாப் லாஸாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதை நம்ம 1 by 1 இதை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு அந்த கேண்டில் ஃபார்மட் அப்படிங்கிறது இந்த பிரேக் அவுட் நடக்கிற இடம் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் நடந்திருந்தாலும் அந்த கேண்டில் ஒரு டோஜி ஃபார்மட்டில் இருக்குது. ஸோ அடுத்த கேண்டில் உங்களுக்கு பியரிஷ் என்குல்ஃபிங்காக முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் இந்த சப்போர்ட்டை கீழே உடைக்கலை. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ட்ரேடை எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கேண்டில் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு புல்லிஷ் என்குல்ஃபிங் ஃபார்ம் ஆகுது. இதோடைய க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,986. ஸோ ஹை அதுக்கப்புறமா எங்கே போயிருக்குன்னா 25,151 வரைக்கும் போயிருக்கு. இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் இங்கே ஒரு என்குல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஆனால் அது ஃபுல் பாடியாக கீழே க்ளோசிங் நடக்கலை. இப்போ இந்த நாய்ஸஸ் வருது, அதாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு 200 points உள்ளேயே இந்த ட்ரேடு முடிஞ்சிடும். நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு
ஒரு கேண்டில் நம்ம வந்து இப்போ இந்த கேண்டிலோடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 24,557. இந்த கேண்டிலோடைய லோ வந்து 24,404. கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ் தான். இப்போ இந்த நாய்ஸஸை நம்ம அவாய்ட் பண்ணணும், ஒரு பிக்கஸ்ட் பாயிண்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஃபாலோவிங்குக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு இண்டிகேட்டரை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தாங்க. சிம்பிள் மூவிங் ஆவரேஜை டிஃபால்ட்டாக அது 9 பீரியடில் தான் இருக்குது. அதை நம்ம அப்படியே வந்து 9 பீரியடாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியர் கட்டாக அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். ரெண்டாவது நம்ம என்ட்ரி இப்போ கால் எடுக்கலாமா இல்லை புட் எடுக்கலாமா, இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து டைரக்ஷனலாக எடுத்துக்கலாம். எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இங்கே வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பிரேக் அவுட் நடக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி கீழே இந்த பார் வந்து ஃபுல் பாடி கேண்டில் ஒரு நல்ல ஒரு என்குல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. திரும்ப நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற இடத்த இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்வெர்ட் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஆல்ரெடி ட்ரெண்ட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரிவர்சல் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துக்குள்ள ஒரு சின்ன ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது நமக்கு இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதே மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா மூவிங் ஆவரேஜ் லைன் வந்து சூப்பர் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருந்தால் அது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் சைடுக்கும், அதே நேரம் மூவிங் ஆவரேஜ் வந்து சூப்பர் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ட்ராவல் ஆச்சுதுன்னா அது வந்து செல் ட்ரெண்டு இன்னும் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்கே திரும்ப நடந்துருந்துச்சு. ஸோ இந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டுக்கு கீழே தான் இருக்கு. திரும்ப உங்களுக்கு எப்போ மேலே உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே வருதோ அப்போ உங்களுக்கு கிளியராக ட்ரெண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 200-300 பாயிண்ட்ஸஸ் வந்து தாராளமாக நமக்கு வந்து இதில் எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்து மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி கீழே க்ளோசிங் நடந்தாச்சு. ஸோ இது நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன். இந்த சப்போர்ட்டை உடைச்சா மட்டும்தான் நம்ம செல் என்ட்ரிக்குள்ள போகணும். இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி கேண்டில் உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டையும் கட் பண்ணி க்ளோசிங் நடக்குது. ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் 24,989. இப்போ அடுத்த கேண்டில்லையே நீங்கள் வந்து என்ட்ரி போடலாம். ஹை வந்து 25,004, ஓப்பனிங் வந்து 24,980. நீங்கள் 24,980லேயே நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா என்ட்ரி எடுத்துருக்கலாம். என்ட்ரி எடுத்திருந்தாலும் கிட்டத்தட்ட 24,593 அப்படிங்கிறது செப்டம்பர் 30ஆம் தேதியோடைய லோ. 24,600 அப்படிங்கிற கண்டிஷனில் எடுத்திருந்தா கூட ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து இதில் பெனிஃபிட் நிற்கிது. ஆப்ஷன்ஸில் வந்து குறிப்பாக ஒரு ஸ்விங் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ஒரு சூப்பரான ஒரு மெத்தடாகவும் இருக்கும். ரெண்டாவது இதில் நாய்ஸஸை தவிர்க்கிறதுக்கு நம்ம மூவிங் ஆவரேஜஸையும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு கன்ஃபியூஷன் ஆகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆகலாம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு இந்த மூவிங் ஆவரேஜுடைய ட்ரெண்டை நமக்கு வந்து கணிக்கும் போது இதை வந்து நமக்கு ஈஸியான ஒரு கேப்சர் பண்ணுறதுக்கு நமக்கு வழிவகுக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஒவ்வொரு பீரியடுக்கும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதனுடைய எஃபெக்ட் எந்த லெவலுக்கு இருக்குங்கிறது நமக்கு வந்து தெரியும். குறிப்பாக இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆல்ரெடி சூப்பர் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மூவிங் ஆவரேஜ் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு என்ன ஆகுதுன்னா பிரேக் அவுட்டும் நடந்துருச்சு. அதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்குல்ஃபிங் ஃபார்ம் ஆகுது. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நம்ம சூப்பர் ட்ரெண்ட் லைனை தான் வந்து கனெக்ட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு சரியான ஒரு பூம். ஸோ இந்த லெவலுக்கு நீங்கள் வந்து ஒரு டே பை டே வந்து ஒரு 500 rupees வந்து 1000 rupeesக்கு வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு விட இது ஒரு பிக் பிக்சராக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கேபிட்டல் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு இது நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். அதாவது இது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரி தான். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நமக்கு பிரேக் அவுட் நடக்கும்போதோ இல்லை பிரேக் டவுன் நடக்கும்போதோ மட்டும்தான் நம்ம இதில் ட்ரேட் எடுக்க போகிறோம். அதே மாதிரி நமக்கு ஸ்டாப் லாஸ் என்னங்கிறதையும் நம்ம அதில் நம்ம வந்து அக்யூரேட்டாக நமக்கு வந்து அது ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருது. ஸோ
அந்த லெவல்ஸ் வந்தால் மட்டும்தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட், அதாவது இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிக்கிறதுக்கான சான்சஸே இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் இதை வந்து ஒரு பேப்பர் ட்ரேடில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இல்லை விர்ச்சுவல் ட்ரேடில் கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு பெனிஃபிட் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ரியல் ட்ரேடுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.